Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம usage of have to தான் பார்க்க போறோம். have to வச்சு எப்படி sentences மேக் பண்ணலான்றத பார்க்கலாம். So have to நம்ம எப்போ sentenceல யூஸ் பண்ணணும்னா for the obligations. Obligationsனா நம்மளுடைய கடமைகள். For example, I have to complete this work. நான் இந்த வேலையை முடிக்கணும்ன்றீங்க. அதுதான் நம்மளுடைய கடமை. நம்ம obligations பத்தி சொல்றப்ப நம்ம have to யூஸ் பண்ணணும். have to நீங்க present tenseலயும் சொல்லலாம், future tenseலயும் சொல்லலாம். நான் இந்த வேலையை இப்ப முடிக்க போறேன்ற பட்சத்திலயும் நீங்க have to சொல்லலாம். அதுவே future tense எதிர்காலத்துல நாளைக்கு அந்த வேலையை முடிக்கணும்ன்றப்பையும் நீங்க have to சொல்லலாம். So நம்ம have to வச்சு sentences இந்த வீடியோல பார்க்கலாம். Let's see the first sentence. நான் கிளம்புகிறேன். நான் கிளம்புறேன்றதை எப்படி சொல்லலாம்? I have to leave. I have to leave. Let's see the next sentence. மழை பெய்வதால் குடையை எடுக்க வேண்டும். So மழை பெய்யறதுனால நான் umbrella எடுக்கணும்ன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I have to take my umbrella because it's raining. I have to take my umbrella because it's raining. Next sentence. நீங்கள் 12 மணிக்கு இங்கே இருக்க வேண்டும். You have to be here at 12 o'clock. You have to be here at 12 o'clock. 12 o'clock நீங்க இங்கே இருக்கணும்ன்றீங்க. Next one. நாங்கள் காரை இங்கே நிறுத்த வேண்டும். நாங்க இங்கே காரை பார்க் பண்ணணும்ன்றதை எப்படி சொல்லலாம்? We have to park the car here. We have to park the car here. Next sentence. நான் ஆடை அணிய வேண்டும். I have to dress up. நான் dress பண்ணிக்கணும்ன்றதை எப்படி சொல்லணும்? I have to dress up. Next one. நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். You have to wake up early. நீங்க சீக்கிரமா எழுந்திருக்கணும்ன்றதை எப்படி சொல்லணும்? You have to wake up early. Next sentence. நான் பாத்திரங்களை கழுவ வேண்டும். I have to wash the dishes. I have to wash the dishes னா நம்ம vesselsலாம் wash பண்ணணும்னு சொல்றீங்க. I have to wash the dishes. Next sentence. அவர்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். They have to clean the house. They have to clean the house. அவங்க வீட்டை சுத்தம் செய்யணும். Next one. நீங்கள் என்னை நம்ப வேண்டும். You have to trust me. என்ன நீங்க நம்புங்கன்றதுக்கு இப்படி சொல்லணும். You have to trust me. Next sentence. என் பெற்றோரை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். I have to take care of my parents. என்னோட parents நான் தான் பார்த்துக்கணும்ன்றீங்க. I have to take care of my parents. Next one. நான் வேலைக்கு செல்ல வேண்டும். I have to get to work. அப்படின்னா வேலைக்கு நான் போகணும்னு அர்த்தம். I have to get to work. Next sentence. நாங்கள் அதை செய்ய வேண்டும். We have to do it. We have to do it னா நாங்க தான் அதை செய்யணும்னு அர்த்தம். We have to do it. Next one. நான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நன்றாக படிக்க வேண்டும். I have to study well to score good marks. நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நான் நல்லா படிக்கணும்ன்றீங்க. I have to study well to score good marks. Next one. நீங்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும். You have to work hard to be successful. So நம்ம கண்டிப்பா கடினமா உழைச்சாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். You have to work hard to be successful. இந்த பணியை நீங்கள் குறுகிய காலத்தில் செய்ய வேண்டும். You have to do this task in a short time. So short time னா குறுகிய காலத்தில் கொஞ்ச நேரத்திலே இந்த work நீங்க முடிச்சிடணும்ன்றீங்க. You have to do this task in a short time. Next one. அவர்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டும். They have to wait until next week. So until next week னா அடுத்த வாரம் வரைன்னு அர்த்தம். So they have to wait until next week. Next one. உங்கள் வேலையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். You have to find your job. உங்களோட job உங்களோட வேலையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்றதை எப்படி சொல்லணும்? You have to find your job. Next sentence. நான் அவளை சந்திக்க வேண்டும். I have to meet her. I have to meet her. Next sentence. நான் பணத்தை சேமிக்க வேண்டும். I have to save the money. நான் பணத்தை சேமிக்கணும். நான் மணி சேவ் பண்ணணும்ன்றதை எப்படி சொல்லணும்? I have to save the money. Next one. நான் உன்னிடம் பேச வேண்டும். I have to talk to you. I have to talk to you னா நான் உன்கிட்ட பேசணும்னு அர்த்தம். So my dear friends, இந்த வீடியோல நம்ம have to வச்சு தான் எல்லா சென்டென்சஸுமே பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களாலயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.